மகனே, மகளே, இப்பொழுது நீ இந்த வார்த்தைகளை கேட்கிறாயா? நான் உன்னோடு பேச வேண்டும் என்பதற்காகவே இந்த நொடியை நான் தேர்ந்தெடுத்தேன். இதைத் தொடு. உன் கை மட்டுமல்ல, உன் நம்பிக்கையை, உன் கண்ணீரை, உன் எதிர்பார்ப்பை இதோடு சேர்த்து தொடு. நீ நீண்ட நாட்களாக ஒரே கேள்வியை உன் உள்ளத்தில் வைத்திருக்கிறாய். ஆண்டவரே, என் நல்ல செய்தி எப்போது? என் வாழ்க்கை எப்போது மாறும்? என் தடை எப்போது உடையும்? மகனே, நான் உன் தடை பார்த்து கொண்டிருக்கவில்லை என்று நீ நினைத்தாயா? நீ கதவை தட்டிய இரவுகள் எனக்கு தெரியும். பதில் வராத நாட்கள் எனக்கு தெரியும். நீ சிரித்த முகத்துக்கு பின்னால் அழுத கண்ணீர் எனக்கு தெரியும். இதைத் தொடு. ஏனெனில் தடைபட்ட நல்ல செய்தி இப்பொழுது நகர ஆரம்பித்து விட்டது. ஆண்டவரே, ஏன் தாமதம்? நீ பலமுறை என்னிடம் கேட்டாய். நான் கோபப்படவில்லை. நான் உன்னை நிராகரிக்கவில்லை. நான் உன்னை மறக்கவில்லை. மகனே, தாமதம் என்றால் மறுப்பு அல்ல. நீ கேட்டது சரியானதே. ஆனால் நீ கேட்ட நேரம் அல்ல. நீயே தயாராகும் நேரம்தான் என் நேரம். நீ இன்று பெற்றிருந்தால் உன் கைகள் தாங்கியிருக்காது, உன் மனம் சுமந்திருக்காது, உன் ஆவி புரிந்திருக்காது. அதனால் நான் உன்னை மாற்றினேன், பிறகு உன் சூழ்நிலையை மாற்ற. இதைத் தொடு. ஏனெனில் நீ இப்போது அந்த நிலைக்கு வந்திருக்கிறாய். நீ தடை என்று நினைத்தது, நீ தடை என்று அழைத்ததை நான் பாதுகாப்பு என்று அழைத்தேன். அந்த வேலை கிடைக்காமல் போனது உன்னை உடைக்கவில்லை, உன்னை ஆழப்படுத்தியது. அந்த உறவு முடிந்தது, உன்னை காலி செய்யவில்லை, உன்னை சுத்தப்படுத்தியது. அந்த வாய்ப்பு மூடப்பட்டது, உன்னை தள்ளவில்லை, உன்னை சரியான வாசலுக்கு நடத்தி வந்தது. நீ இன்று இங்கே இருக்கிறாய் என்றால் அது விபத்தல்ல. நான் உன்னை இங்கே அழைத்தேன். நல்ல செய்தி என்றால் என்ன? நீ ஒரு அழைப்புக்காக காத்திருக்கிறாய். நீ ஒரு செய்திக்காக காத்திருக்கிறாய். நீ ஒரு மாற்றத்துக்காக காத்திருக்கிறாய். ஆனால் மகனே, நல்ல செய்தி வெறும் தகவல் அல்ல. நல்ல செய்தி ஒரு திருப்பம். நல்ல செய்தி ஒரு முடிவு. நல்ல செய்தி ஒரு கதவு திறப்பு. நீ இன்று உன் பழைய கதையின் கடைசி அத்தியாயத்தில் இருக்கிறாய். இதைத் தொடு. ஏனெனில் புதிய அத்தியாயத்தின் முதல் வரியை நான் எழுத ஆரம்பித்து விட்டேன். நீ தனியாக இல்லை. நீ யாருக்கும் தெரியாது என்று நினைத்தாய். ஆனால் நான் பார்த்தேன். நீ யாரும் கேட்கவில்லை என்று நினைத்தாய். ஆனால் நான் கேட்டேன். நீ யாரும் உதவவில்லை என்று நினைத்தாய். ஆனால் நான் தாங்கினேன். நீ விழுந்தபோதும் நான் உன் நம்பிக்கையை விழவிடவில்லை. இதைத் தொடு. ஏனெனில் நீ கைவிடப்படவில்லை. தடை இப்போது உடைகிறது. இது உன் கடைசி காத்திருப்பு அல்ல. இது உன் கடைசி கண்ணீர் அல்ல. இது உன் கடைசி போராட்டமும் அல்ல. ஆனால் இது உன் கடைசி இன்னும் எப்போது என்ற கேள்வி. ஏனெனில் நான் சொல்கிறேன், தடைபட்ட நல்ல செய்தி இப்பொழுது வருகிறதே. நீ எதிர்பாராத வழியில், எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத நபர் மூலம் நான் அதை அனுப்புவேன். நீ சொல்வாய், இது இப்படி வரும் என்று நான் நினைக்கவே இல்லை. உன் பங்கு என்ன? பயமல்ல, நம்பிக்கை. அவசரமல்ல, அமைதி. முறுமுறுப்பு அல்ல, நன்றி. நீ இன்னும் காணாததை நம்பி நன்றி சொல். நீ இன்னும் பெறாததை பெற்றது போல நட. அதுவே நம்பிக்கை. இதைத் தொடு. இது மந்திரமல்ல, இது விசுவாசம். இறுதி வார்த்தை. மகனே, மகளே, நீ நீண்ட நாள் தாங்கினாய். நீ உண்மையாக நின்றாய். நீ கைவிடவில்லை. அதனால் நான் கைவிட மாட்டேன். இந்த வார்த்தை உன் உள்ளத்தில் அமைதியை தந்தால், இந்த ஜெபம் உன் கண்களில் கண்ணீரை தந்தால், அது சாட்சி. தடைபட்ட நல்ல செய்தி உன் வழியில் இருக்கிறது. மகனே, மகளே, நீ இன்னும் இங்கேதான் இருக்கிறாய். அதுவே உன் விசுவாசத்தின் சாட்சி. நீ கேட்டபோது உன் உள்ளம் கொஞ்சம் அமைதியானது. ஆனால் உடனே ஒரு கேள்வி எழுந்ததல்லவா? ஆண்டவரே, இவ்வளவு நாள் ஏன்? மகனே, இந்த கேள்வி பாவமல்ல. இந்த கேள்வி பலவீனமல்ல. இந்த கேள்வி உன் இதயத்தின் நேர்மை.
அதனால் இப்போது நான் உன்னோடு தாமதத்தின் ரகசியத்தை பேச வேண்டும். இதைத் தொடு, ஏனெனில் இந்த புரிதல் வந்த நாளில்தான் உன் பாரம் இலகுவாகும். தாமதம் ஈக்குவல் டு தண்டனை அல்ல. நீ உன் வாழ்க்கையை பார்த்துச் சொன்னாய், எல்லோருக்கும் நடக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் தாமதம்? மகனே, நீ தாமதமானவன் அல்ல, நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன். அனைத்தும் ஒரே நேரத்தில் கிடைத்தால் அனைத்தும் ஒரே மதிப்பாகிவிடும். ஆனால் நான் உனக்காக வைத்திருப்பது அதிக மதிப்புள்ளது. அதனால் நான் உன்னை காத்திருக்க வைத்தேன். காத்திருப்பு உன்னை தாழ்த்தவில்லை, உன்னை ஆழப்படுத்தியது. நான் உன்னை மறக்கவில்லை, நீ நிலைத்தாய். ஒருவேளை ஆண்டவர் வேறொருவரின் கதையில் பிஸியாக இருக்கலாம். மகனே, நான் உன் பெயரை என் உள்ளங்கையில் எழுதினவன். நீ அழைத்த ஒவ்வொரு இரவும் எனக்கு நினைவில் இருக்கிறது. நீ மௌனமாக இருந்த நாட்களும் எனக்கு தெரியும். நான் பேசாமல் இருந்தது நான் இல்லாததற்காக அல்ல, நான் அமைதியாக இருந்தது நான் வேலை செய்ததற்காக. இதைத் தொடு, ஏனெனில் நான் திரைக்குப் பின்னால் உன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்தேன், நீ தயாராகும் வரை. நீ கேட்டாய், ஆண்டவரே, ஒரு வாய்ப்பு மட்டும். மகனே, வாய்ப்பு மட்டும் போதாது. அதை தாங்கும் மனம் வேண்டும், அதை காக்கும் ஞானம் வேண்டும், அதை இழக்காமல் இருக்கும் பண்பு வேண்டும். நீ இப்போது பெற்றால் நீ அதை அனுபவிப்பாய். ஆனால் நான் தரப்போகிறதை நீ ஆள வேண்டும். அதற்காகத்தான் நான் உன்னை உருவாக்கினேன். உன் கண்ணீர் உன் பாடசாலை, உன் தனிமை உன் பயிற்சி மைதானம். யோசேப்பை நினைவுகொள். அவன் கனவு கண்டான், ஆனால் சிறை சென்றான். அவன் விசுவாசமாயிருந்தான், ஆனால் மறக்கப்பட்டான். அவன் தாமதமானான், ஆனால் அவன் உயர்த்தப்பட்டான். மகனே, சிறை என்பது முடிவல்ல, மறதி என்பது நிராகரிப்பல்ல. யோசேப்பு தாமதமான நாளில்தான் அரியணைக்கு தயாரானான். நீயும் அதே பாதையில்தான் இருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நான் செய்யும் 3 வேளைகள். 1. சுத்திகரிப்பு. நான் தேவையில்லாதவற்றை அகற்றுகிறேன். நீ பிடித்துக்கொண்ட சிலவற்றை நான் விடுவிக்கிறேன். 2. உறுதி. நீ என்னை மட்டும் பிடித்துக்கொள்ள கற்றுக்கொள்கிறாய், மனிதனல்ல, தேவன். 3. சரியான நேரம். நீ தயாரானதும் நேரமும் தயாராகும். இது தாமதம் போலத் தோன்றும், ஆனால் இது திட்டம். உன் தடை பேசுகிறது. நீ நினைக்கிறாய், இந்த தடை ஏன் என்னை விட்டுப் போகவில்லை? மகனே, இந்த தடை உனக்கு எதிரானதல்ல, உனக்காகவே நிற்கிறது. நீ தவறான கதவுக்குள் நுழையாமல் இருக்க இந்த தடை. நீ குறைவானதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க இந்த தடை. நீ உன் முழு ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இந்த தடை. இதைத் தொடு. இப்போது உன் பார்வை மாறட்டும். நல்ல செய்தி நகர்கிறது. நீ காணவில்லை என்பதற்காக நடக்கவில்லை என்று நினைக்காதே. நான் மனித இதயங்களை நகர்த்துகிறேன், சூழ்நிலைகளை மாற்றுகிறேன், நேரங்களை ஒழுங்குபடுத்துகிறேன். உன் பெயர் இப்போது ஒரு உரையாடலில் சொல்லப்படுகிறது. உன் ஃபைல் இப்போது ஒரு மேசையில் திறக்கப்படுகிறது. நீ இதை அறிய மாட்டாய், ஆனால் நீ இதை அனுபவிப்பாய். நீ இப்போது செய்ய வேண்டியது, அவசரப்படாதே, ஒப்பிடாதே, கைவிடாதே. இன்று ஒரே ஒரு காரியம் செய். நம்பிக்கையோடு நன்றி சொல். நீ இன்னும் பெறாததற்காக நன்றி சொல். அதுவே உன் விசுவாசத்தின் சத்தம். மகனே, மகளே, நீ தாமதமானவன் அல்ல, நீ பயிற்சியில் இருப்பவன். நீ மறக்கப்பட்டவன் அல்ல, நீ மறைக்கப்பட்டவன். சரியான நாளில் நான் உன்னை முன்னால் கொண்டு வருவேன். தடைபட்ட நல்ல செய்தி தயாராகிக் கொண்டிருக்கிறது. மகனே, மகளே, இப்போது உன் ஆவி ஏற்கனவே உணர ஆரம்பித்து விட்டது. நீ தெளிவாக சொல்ல முடியாது, ஆனால் உன் உள்ளத்தில் ஒரு அசைவு, ஒரு அமைதி, ஒரு எதிர்பார்ப்பு. அது சும்மா உணர்வு அல்ல, அது நல்ல செய்தி உன் வாசலுக்கு நெருங்கியிருக்கிறதின் அறிகுறி. இதைத் தொடு, ஏனெனில் இந்த தருணத்தை பலர் தவறவிட்டிருக்கிறார்கள். நல்ல செய்தி எப்படி தொடங்கும்? மகனே, நல்ல செய்தி எப்போதும் பெரிய சத்தத்தோடு தொடங்குவதில்லை. பல நேரங்களில் அது ஒரு சிறிய எண்ணமாக வரும், ஒரு மென்மையான அழைப்பாக வரும், ஒரு இது சரியாக இருக்கும் போல என்ற உணர்வாக வரும். நீ நினைப்பாய், இது என்னுடைய கற்பனையா?
இல்லை, அது நான் உன் ஆவியோடு பேசுகிறேன். ஏனெனில் உன் ஆவிதான் என்னை அடையாளம் காணும். கதவு தட்டும் முன் ஏற்படும் 5 அடையாளங்கள். 1. உன் இதயம் அமைதியாகும். சூழ்நிலை மாறவில்லை, ஆனால் உன் பயம் குறைந்துவிடும். அது என்ன நடந்தாலும் சரியாகும் என்ற அமைதி. 2. பழைய விஷயங்களில் ஆர்வம் குறையும். நீ முன்பு ஆசைப்பட்ட சில விஷயங்கள் இப்போது சின்னதாக தோன்றும், ஏனெனில் பெரியது நெருங்குகிறது. 3. தனிமை அதிகரிக்கும். நான் உன்னை சத்தத்திலிருந்து அமைதிக்குள் அழைத்து வருகிறேன். புதிய பருவத்திற்கு அமைதி தேவை. 4. சிறிய கதவுகள் திறக்கத் தொடங்கும். பெரியது வரும் முன் சின்ன வாய்ப்புகள் வரும், அவற்றை இகழாதே. 5. நன்றி உன் நாவுக்கு வரும். நீ காரணமில்லாமலே நன்றி சொல்ல ஆரம்பிப்பாய். அது நம்பிக்கை உயிரோடு இருப்பதின் அடையாளம். ஆண்டவரே, இது உண்மையா? மகனே, நீ பயப்படுகிறாய், ஏனெனில் முன்பு ஏமாற்றப்பட்டாய். நீ சொல்கிறாய், இந்த முறை கூட ஒன்றும் நடக்காமல் போனால்? அந்த பயம் உன்னை காக்க வந்தது, ஆனால் இப்போது அது உன்னை கட்டுகிறது. இதைத் தொடு, ஏனெனில் இந்த முறை நான் உன்னை ஏமாற்றப் போவதில்லை. நீ மனிதர்களால் வாக்குறுதி கேட்டாய், ஆனால் இப்போது தேவன் பேசுகிறான். நல்ல செய்தி வரும் முறை நீ எதிர்பார்க்கும் வழியில் அல்ல, நீ திட்டமிட்ட நேரத்தில் அல்ல, நீ நினைத்த நபர் மூலமல்ல. ஏனெனில் நீ சொல்வாய், இது தேவன்தான் செய்தார். நான் என் மகிமையை யாரோடும் பகிர்ந்து கொள்ள மாட்டேன். அதனால் நான் செய்கிற வேலை எனக்கு மட்டும் கீர்த்தி தரும். உன் பதில் என்ன இருக்க வேண்டும்? நீ கதவு தட்டும் சத்தம் கேட்டால் அவசரப்படாதே. பயம் உன்னை வழிநடத்த விடாதே. அலட்சியம் செய்யாதே. இது சின்ன விஷயம் என்று தள்ளிவிடாதே. நன்றி சொல்லு, அது கதவை முழுமையாக திறக்கும். நீ தயாராக இருந்தால், மகனே, நான் உன்னை பெரிதாக மாற்றப் போவதில்லை. நான் உன்னை உண்மையாக மாற்றப் போகிறேன். உன் வெற்றி உன்னை கெடுக்காது. உன் ஆசீர்வாதம் உன்னை பெருமைப்படுத்தாது. ஏனெனில் நீ தாமதத்தில் தாழ்மையை கற்றுக்கொண்டாய். இந்த தருணத்தை தவறவிடாதே. பலர் தடை காலத்தில் என்னை தேடுகிறார்கள், ஆனால் நல்ல செய்தி வந்ததும் என்னை மறந்து விடுகிறார்கள். மகனே, நீ அப்படி போகாதே. நான் கொடுப்பதை விட நான் இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம். தீர்க்கமான வார்த்தை. மகனே, மகளே, நல்ல செய்தி உன் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும் என்று இல்லை, அது வர ஆரம்பித்துவிட்டது. நீ இன்னும் முழுமையாக காணவில்லை, ஆனால் நீ இனிமேல் அதேபோல் இருக்க மாட்டாய். இதைத் தொடு, ஏனெனில் அடுத்தது மாற்றம். மகனே, மகளே, நீ இப்போது ஒரு புதிய நிலைக்கு வந்திருக்கிறாய். நீ காத்திருந்தது மட்டுமல்ல, நீ பெற்றுக்கொண்டிருக்கிறாய். ஆனால் இங்கே நான் உன்னோடு மிக முக்கியமான ஒரு ரகசியத்தை பேச வேண்டும். பெறுவது பெரிய காரியம் அல்ல, பெற்றதைக் காப்பாற்றுவதுதான் உண்மையான விசுவாசம். இதைத் தொடு, ஏனெனில் பலர் இங்கேதான் வழுக்கி விழுந்தார்கள். ஆசீர்வாதம் வந்தவுடன் வரும் ஆபத்து. மகனே, நல்ல செய்தி வந்தவுடன் எதிரிகள் மட்டும் வருவதில்லை, அலட்சியம் வரும், பெருமை வரும், பழைய பழக்கங்கள் திரும்ப வரும். நீ சொல்வாய், இப்போ எல்லாம் சரியாயிடுச்சே. அந்த சரி உன்னை என்னை விட்டுத் தள்ளிவிடக்கூடும். நான் உன்னை தாமதத்தில் காத்தது வீணாகப் போக நான் அனுமதிக்க மாட்டேன். நான் உன்னை ஆசீர்வதித்த காரணம், நான் உன்னை உயர்த்தியது நீ என்னை மறக்க அல்ல. நான் உன்னை வெளியே கொண்டு வந்தது நீ மற்றவர்களை உள்ளே இழுக்க. நீ பெற்ற வேலை உன் பெருமைக்காக அல்ல. நீ பெற்ற வருமானம் உன் ஆடம்பரத்திற்காக அல்ல. நீ பெற்ற அமைதி உன் சுகத்திற்காக மட்டுமல்ல. நீ ஒரு விளக்காக இருக்க வேண்டும். நல்ல செய்தியை காப்பாற்றும் 5 வழிகள். 1. ஆரம்பத்தை மறக்காதே. நீ அழுத அந்த நாட்களை நினைவில் வைத்துக்கொள். அவை உன்னை தாழ்மையில் வைத்திருக்கும். 2. நன்றி உன் சுவாசமாக இருக்கட்டும். நன்றி குறைந்த நாளில் பெருமை அதிகரிக்கும். நீ அதிகம் பெற்றால்
அதிகம் நன்றி சொல். 3. எல்லோரிடமும் எல்லாவற்றையும் சொல்லாதே. உன் ஆசீர்வாதம் அனைவருக்கும் புரியாது. சிலர் பார்ப்பார்கள், ஜெபிக்க மாட்டார்கள். அமைதி பல ஆசீர்வாதங்களை பாதுகாக்கும். 4. பழைய வாசல்களுக்கு திரும்பாதே. நான் உன்னை வெளியே கொண்டு வந்த கதவுகளுக்கு மீண்டும் போகாதே. பழைய பாவம், பழைய பயம், பழைய சமரசம் உன்னை மீண்டும் கட்டிவிடும். 5. நன்னை முதல் இடத்தில் வைத்திரு. நான் முதல் இடத்தில் இருந்தால் அனைத்தும் சரியான இடத்தில் இருக்கும். சாவுலும் தாவீதும். சாவுல் பெற்றான், ஆனால் காப்பாற்றவில்லை. அவன் மக்களின் குரலை தேவனின் குரலை விட மேலே வைத்தான். தாவீது விழுந்தான், ஆனால் திரும்பினான். அதனால் அவன் காப்பாற்றப்பட்டான். மகனே, நீ பரிபூரணமாக இருக்க வேண்டாம். நீ மனம் மாறக்கூடியவனாக இருக்க வேண்டும். உன் ஆசீர்வாதம் உன் அடையாளம் அல்ல. நீ பெற்றது நீ யார் என்பதை தீர்மானிக்காது. நீ யார் என்பதே நீ பெற்றதை தீர்மானிக்க வேண்டும். நீ இன்னும் என் மகன், என் மகள். நான் கொடுத்ததை நான் எடுக்க மாட்டேன், ஆனால் நீ தொலைக்கலாம். அதனால் கவனமாக நட. இதைத் தொடு. இது எச்சரிக்கை அல்ல, இது பாதுகாப்பு. நீ பயப்பட வேண்டாம். நான் உன்னை ஒற்றையனாக விட்டுவிடமாட்டேன். நான் உன்னோடு நடப்பேன். நான் உன்னை திருத்துவேன். நான் உன்னை காப்பாற்றுவேன். நீ விழுந்தால் நான் தூக்குவேன். நீ வழி தவறினால் நான் திருப்புவேன். ஆனால் நீ என்னை கேட்க வேண்டும். இறுதி வார்த்தை. மகனே, மகளே, நீ காத்திருந்த காலம் உன்னை தயார் செய்தது. இப்போது நீ பெற்ற காலம் உன்னை வெளிப்படுத்தும். நீ பெற்றதை எப்படி கையாளுகிறாயோ அதில்தான் உன் சாட்சி இருக்கிறது. நல்ல செய்தி வந்தது. இப்போது அதை காப்பாற்று. மகனே, மகளே, நீ இப்போது இந்த பயணத்தின் இறுதி வாசலுக்கு வந்திருக்கிறாய். நீ கேட்டாய், நீ காத்திருந்தாய், நீ தாங்கினாய், நீ பெற்றாய், நீ காப்பாற்றினாய். இப்போது நான் செய்யப்போகிற கடைசி காரியம் உன் வாழ்க்கையை ஒரு சாட்சியாக மாற்றுவது. இதைத் தொடு, ஏனெனில் இது உன்னோடு முடிவதில்லை. ஆசீர்வாதம், சாட்சி. மகனே, நான் உன்னை ஆசீர்வதித்தது நீ அமைதியாக வாழ மட்டுமல்ல, நான் உன்னை இந்த இருட்டான உலகத்தில் ஒரு சத்தமாக மாற்றவே. நீ சொல்ல வேண்டிய சாட்சி இதுதான். நான் அழுதேன், ஆனால் கைவிடவில்லை. நான் காத்திருந்தேன், ஆனால் கசப்படையவில்லை. நான் தாமதமானேன், ஆனால் மறக்கப்படவில்லை. உன் வாழ்க்கை என் செய்தியாக மாறும். நீ பேசாமல் பேசுவாய். மகனே, நீ மேடையில் நிற்க வேண்டியதில்லை. நீ மைக் பிடிக்க வேண்டியதில்லை. உன் அமைதி பேசும். உன் நடத்தை பேசும். உன் மாற்றம் பேசும். முன்பு உன்னை இகழ்ந்தவர்கள் இப்போது கேட்பார்கள், எப்படி இது நடந்தது? அப்போது நீ சொல்வாய், இது தேவன். உன் காயங்கள் வீணாகப் போகவில்லை. நீ அனுபவித்த அந்த அவமானம், அந்த மறுப்பு, அந்த தோல்வி, அவை உன் எதிர்காலத்தை அழிக்கவில்லை. அவை உன் சாட்சியை உருவாக்கின. மகனே, காயமில்லாத சாட்சி யாரையும் தொட்டதில்லை. நீ தாங்கியதை நீ பகிரும்போது மற்றொருவன் உயிர் பெறுவான். நான் உன்னை ஒரு பாலமாக்குகிறேன். நான் உன்னை உயர்த்தியது நீ மேலே இருக்க மட்டுமல்ல, நான் உன்னை ஒரு பாலமாக மாற்றுகிறேன். நீ சென்ற பாதையில் மற்றவர்கள் பாதுகாப்பாக நடக்க, நீ தாண்டிய பள்ளத்தை மற்றவர்கள் வீழாமல் தாண்ட, உன் வெற்றி மற்றவர்களின் நம்பிக்கை. எச்சரிக்கை. மகனே, சாட்சி வந்ததும் பெருமை வரலாம். நீ சொல்வாய், நான் தாங்கினேன், நான் முயன்றேன். ஆனால் நீ மறக்காதே, நான் தாங்கினேன், நான் வழிநடத்தினேன், நான் திறந்தேன். நீ பாத்திரம், நான் வல்லமை. இந்த உண்மை உன்னை பாதுகாக்கும். இப்போது உன் வாழ்க்கை பேசும்.
மகனே, மகளே, இனி நீ அதேபோல் இருக்க மாட்டாய். உன் குரல் மாறும், உன் பார்வை மாறும், உன் நட்பு மாறும், உன் எதிர்காலம் மாறும். நீ ஒரு காலத்தில் கேட்டாய், எப்போது நல்ல செய்தி வரும்? இப்போது மற்றவர்கள் கேட்பார்கள், இந்த நல்ல செய்தி எங்கிருந்து வந்தது? இறுதி ஜெப வார்த்தை. மகனே, மகளே, நீ கண்ணீரோடு விதைத்தாய், நீ நம்பிக்கையோடு காத்திருந்தாய், நீ விசுவாசத்தோடு நடந்தாய். இப்போது நீ சாட்சியோடு அறுவடை செய்கிறாய். இந்த நல்ல செய்தி உன்னோடு நிற்காது. இது உன் குடும்பத்துக்குச் செல்லும், உன் சந்ததிக்குச் செல்லும், உன் பெயருக்கு சாட்சி தரும். இதைத் தொடு. இந்த பயணம் முடிந்தது. ஆனால் உன் சாட்சி இப்போதுதான் தொடங்குகிறது. இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தை தொட்டிருந்தால் ஆமேன் என்று எழுதுங்கள். இந்த செய்தி யாருக்காவது தேவை என்றால் அவர்களோடு பகிருங்கள். தடைப்பட்ட நல்ல செய்தி வந்தது. இப்போது உன் வாழ்க்கையே அந்த நல்ல செய்தி.